ஹலோ எவ்ரிவன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறது, நான் சொல்லியிருந்த மாதிரி ஆராதனையில் வந்து நாங்கள் வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். வில்லா புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுதான் ஃப்ரண்ட் ஃபேஸு. ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களோட வரவேற்பு எப்படி இருந்துச்சு, அப்புறம் வெல்கம் ட்ரிங்க், கேக் கட்டிங் எப்படி நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். நாங்கள் ரெசார்ட்குள்ளே செக்இன் பண்ண உடனே ஒரு நல்ல மனிதர் எங்களை வரவேற்று கையில் மின் ஜூஸை கொடுத்துட்டாங்க. அப்புறம் உடனே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பர் டெலிஷியஸான பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க வெல்கம் பண்ணி வெட்டுறதுக்காக. ஸோ அதை நாங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு எங்களோட இந்த ஸ்டேயை வந்து நாங்கள் தொடங்கினோம். நல்ல 1 கிலோ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் காம்ப்ளிமெண்ட்ரி தான். இப்போது முன்னாடி என்ட்ரு ஆன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஷாம்பு, சோப்பு, டென்டல் கிட்டு, துண்டு எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்காங்க டீப்பால். வாங்க இப்போ அவங்க கிச்சனை பற்றியும் ஃபுட்டை பற்றியும் பேசுகிறோம். இதுதான் ஆராதனா கிச்சனு அண்ட் டைனிங் ரூம், ரெஸ்டாரண்ட். நல்ல நீட்டாக பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி. அப்படியே நல்லா இந்த கிளைமேட்டில் அப்படியே வெளியே பார்த்துட்டே நல்லா சாப்பிட்லாம். வெளியே தான் கேம்ப் ஃபயர் பண்ணுறது. ஆனால் மழை காரணமாக நேற்று பண்ணல, எல்லாம் நனைஞ்சு போச்சு. எல்லாருக்குமே தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் பல டிஸ்ட்ரிக்டில் மழை வந்துட்டுருக்குன்னு. ஸோ ஏற்காட்லேயும் மழை தான். ஏற்காடையும் யாரும் விட்டு வைக்கல, மழை வந்துட்டுருக்காரு. பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி. இட்லி, அப்புறம் சேமியா, தோசை, அப்படியே 2-3 சட்னியோட டேஸ்ட்டாக. அப்புறம் ஆம்லேட்டும் இருந்துச்சு. அப்புறம் மத்தியானத்துக்கு ஆர்டர் பண்ணியாச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் சிக்கன் சில்லி. இது வந்து மத்தியானத்துக்கு ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ். ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு இங்கே ரெசார்ட்லேயே. நல்லா சுட டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருந்துச்சுங்க. வாங்க இப்போ வில்லாவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படியே என்ட்ரி கொடுத்தோன்னா என்ட்ரன்ஸு ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஹால் இருக்குது. நல்ல வைடான ஹால் தான். ஸோ ஹாலில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 2 சீட்டர் சோஃபா இருக்குது. 2 சீட்டர் சோஃபா இங்கே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சீட்டர் சோஃபா. ஸோ இது மேலே ஒரு ரூம் இருக்குது. ஸோ உட்காந்து பார்ப்போம் அது சோஃபாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சிங்கிள் சீட்டர் சோஃபா நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி நல்லா இருக்குது. நல்ல ஜம்ப் ஆகுறாங்க, அவ்வளோ ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு. ஸோ ஜன்னல், கர்டைனு. ஸோ டபுள் சீட்லையும் உட்காந்து பார்ப்போம். ஓ, இதுவும் நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு. ஆனால் உட்கார்ந்து எழுந்திருக்கிறது கஷ்டம் போல, அவ்வளோ நல்ல டவுனா இருக்கு. ஓகே, நல்ல கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஸோ அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஸோ இது ஏன் குள்ளாதான், ஏன் ஜர்க்கின் தான். ஸோ இது வந்து 3 சீட்டர் சோஃபா. ஸோ இங்கேயும் உட்காந்து பார்த்துருவோம். இது கொஞ்சம் அதவே கொஞ்சம் குழி இல்லாம கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கு. 3 சீட்டரு, 2 அது கூட இருக்கிற பில்லோ அப்படியே வச்சிருவோம். ஸோ அப்படியே இங்க வந்தீங்கன்னா கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே சொன்ன மாதிரி இது வந்து வில்லா டைப். ஸோ வில்லா தான் இது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிச்சன் மாதிரியே உங்களுக்கு வந்து செட்டப் இருக்கும். ஸோ பாருங்க, கிச்சன் செட்டப் இருக்கும். இங்க வந்து சிம்னி இருக்குது. ஃபேமிலி 5-6 பேர் வந்தீங்கன்னா கேஸ் எல்லாம் கொண்டாந்து கூட சமைக்கலாம். ஸ்டவ் கேஸ் கொண்டு வந்தீங்கன்னா சமைக்கலாம். ஸோ இங்க வந்து கெட்டில் கொடுத்துருக்காங்க. குளிர் இல்லையா, ஸோ ஏற்கனவே குளிர் தானே. ஸோ சுட சுட தண்ணியானா நீங்க உடனே பட்டுன்னு வச்சு 5 நிமிஷத்துல எடுத்து குடிச்சிக்கலாம். ஸோ இங்கே கப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து வில்லா ஹவுஸ் தானே. ஸோ வந்து கிச்சன் செட்டப் தான், நம்ம வீட்டில் எப்படி இருக்கோம் அது மாதிரி செட்டப். நல்ல இன்டீரியர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நல்ல இன்டீரியர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு சிங்க் இருக்குது கைகறியா. ஸோ இங்கேயும் கப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிச்சன். ஸோ அப்படிங்க இங்க ஒரு ஆங்கிள் போடுங்க.
இங்க மேல பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, திங்ஸ் வச்சுக்கலாம். 5-6 நாளா ஸ்டே பண்றதா ஜர்னி இருந்துச்சுன்னா நீங்க இங்கேயே சமைக்கிறீங்கன்னா கண்டிப்பா வச்சுக்கலாம். ஸோ அப்படி இங்க வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைனிங் டேபிள் இருக்கு. ஸோ 3 சேர் கொடுத்துருக்காங்க, நல்லா உட்காந்து சாப்பிடலாம். இங்க டிவி கொடுத்துருக்காங்க. லைட்டா கரண்ட்ல வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து சில பேர் கரண்ட் வந்து இங்க வந்து போக சான்சஸ் இருக்கு. ஏன்னா அது இல்லாம இங்க இப்ப மழை வேற வந்துருக்கு ரொம்ப இந்த. ஸோ அதனால இப்ப மழைனால கொஞ்சம் வந்து கரண்ட் பிரச்சனை வரலாம். உங்களுக்கு டீம் சவுண்ட் கூட கேட்கலாம். அது வந்து யூபிஎஸ் இது. ஸோ அப்படியே நீங்க வந்தீங்கன்னா யூபிஎஸ் காட்டிடுறேன். அந்த ரூம் போடுறேன், இப்ப ரிவ்யூ பண்ணலாம். அது மாதிரி யூபிஎஸ் காட்டிடுறேன். ஸோ இங்க யூபிஎஸ் இருக்கு. கொஞ்சம் பவர் சப்ளை கம்மியா இருக்கிறதுனால சவுண்ட் போட்டுருக்கு. இங்க வந்து பாருங்க, இங்க வந்து 2 எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து 5-6 பேர் வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பெட் இருக்குது. ஸோ படுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்க வந்து பெட்ஷீட் கூட கேட்டு வாங்கிக்கலாம், தலைகாணியும் கொடுக்குறாங்க. ஸோ நாங்க கேட்டு வாங்கியிருக்கோம். அப்படி இந்த ரூமோட ரிவ்யூ பார்த்துருவோம். இது வந்து கீழே இருக்கிற பெட்ரூம். ஸோ இங்க வந்து என்ட்ரி பண்ணீங்கன்னா நல்ல லைட் செட்டப் இருக்கு, நல்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜன்னல், இங்க அப்படியே பிளாக் வியூ தான், ஆனா வெளில மிஸ்டும் குளிரமா இருக்கும், முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டீப்பா இல்ல ஒரு கப் டிராவர் கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க பொருட்கள் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டில் இல்ல பாத்துரும். நல்ல ஸ்பிரிங் கட்டிலுங்க. ஸோ இதே மாதிரிதான் மேலேயே இருக்கும், நல்ல ஸ்பிரிங் கட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் 2 தலைகாணி, குவீன் சைஸ் கட்டில், காட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் வந்தா உங்களுக்கு அதிகம் டவலும் தராங்க. ஸோ எக்ஸ்ட்ரா என்ன கேட்டு வாங்கிக்கலாம். நாங்க எக்ஸ்ட்ரா 2 போர் வந்து கேட்டு வாங்கணும், ஒரு தலைகாணி கேட்டு வாங்கணும். ஸோ 5 பேர் இருந்ததுனால. ஸோ அப்படியே இங்க வந்தீங்கன்னா மிரர் இருக்கு, மேக்கப் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இங்கேயும் வந்து ஒரு டிராவர் கொடுத்துருக்காங்க பாவோட சேர்த்து. ஸோ இங்க எல்லாம் நல்ல பர்னிச்சர் நல்லா பண்ணிருக்காங்க, இங்க பண்ணிருக்காங்க இப்போ பண்ணிருக்காங்க. ஸோ இங்க ஒரு கப்போர்ட் கொடுத்துருக்காங்க, 3 ரேக்ஸ் இருக்கு, உட்கார வச்சுக்கலாம், நல்ல பெருசா லார்ஜா. ஸோ இங்க வந்து ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷ்ரூமையும் லைட்டா ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ வாஷ்ரூம் லைட் போட்டு என்டர் ஆயிட்டோம். மேலேயும் வாஷ்ரூம் இருக்குங்க. ஸோ இங்க கீசர் இருக்கு, இங்க ஒரு கப்பு, ஒரு பக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட், இங்க ஒரு மிரர், லைட், சிங்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் பார்க்கலாம். ஓகே, மேல ஒரு வென்டிலேட்டர் மாதிரி ஜன்னல். ஓகே, சிம்பிள் கிளீன். ஸோ அதாங்க. ஸோ அதான் வாஷ்ரூமும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததா பெட்ல உட்காந்து பார்த்துட்டோம், ஒரே ஒரு குதிச்சு ஒன்று பார்த்துருவோம். குதிச்சும் பார்த்தாச்சு, நல்ல ஃபீல், நல்ல ஸ்ப்ரிங். ஸோ குதிச்சாச்சு, ஒன்றும் இருக்கு, குதிச்சாச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து மேல அப்ஸ்டேர்ஸ்ல வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்கு. ஸோ அதையும் வந்து பார்ப்போம். ஸோ அடுத்ததான் மேல இருக்கிற பெட்ரூம் வந்து பார்த்துருவோம். இதுதான் என்ட்ரன்ஸ், ஸ்டேர் கேஸ். ஃப்ரேம்ஸ்லாம் வச்சிருக்காங்க சிலது. வச்சிருக்காங்க ஃபிளவர் பாட் மாதிரி. இங்க ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காங்க, இங்க ஒரு ஃப்ரேம் இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு இந்த மாதிரி இருக்கு, ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டர்ன் பண்ணி மேல போனா இங்க வந்து பால்கனி. இதை அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரூம்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஸோ இதான் மேல் ரூம், 2வது பெட்ரூம் மேல அப்ஸ்டேர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. லைட்டிங்ஸ் நல்லா இருக்கு. ஸோ இதுதான் ரூம் வியூ. ஃபேன் இருக்கு, இந்த கிளைமேட்ல வந்து ஃபேனே தேவையில்லை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏப்ரல் மே டைம்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட் இருந்துச்சுன்னா ரூம்குள்ள, ஸோ அப்போ ஃபேன் வந்து யூஸ் ஆகும். அப்போ என்னன்னா குவீன் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க.
இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு ட்ராவர் இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா பெட்ஷீட் வந்து கேட்டிருந்தோம். ஸோ அதனால பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. 2 தலகாணி, பெட்ஷீட்டு, பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு டீப்பா மாதிரி இருக்கு. அதே ட்ராவர் இருக்கு. ரெண்டு ஸ்மூத்தா ஓப்பன் ஆகுது ரெண்டும். அடுத்து இங்க உட்காந்து அப்புறம் மேக்கப் பண்ணலாம், தலை செய்யலாம், அதுக்கும் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு கண்ணாடி இருக்கு. பெட்டு நல்லா சாஃப்டா இருக்கு, ஸ்ப்ரிங் பெட் மாதிரி இருக்கு. ஸோ நல்லா இருக்கு, பெட் நல்லா இருக்கு, கிராண்டா தெரியுது. இங்க ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து கப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4 ரேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒண்ணு. ஸோ நல்லா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வில்லா வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஃபேமிலியா வந்தீங்கன்னா வந்து இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபேமிலியா இல்ல 5-6 பேர் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ காப்போட சாப்பிடலாம். ஸோ அப்படியே இங்க திரும்பினீங்கன்னா வாஷ்ரூம் இருக்கு. இங்க ஒரு வால் கிளாக்கும் கொடுத்துருக்காங்க. வாஷ்ரூம் இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். நீட் அண்ட் கிளீனா இருக்கு. பக்கெட்டுக்கு அப்புறம் கீசர் இங்க கொடுத்துருக்காங்க. கீசர் இங்க இருக்கு. ஓகே, ஸோ கீழே மாதிரி எங்கேயும் சிம்பிள், நீட் அண்ட் கிளீன். ஓகே, வாங்க இப்போ பால்கனிக்கு போகலாம். பால்கனி போலாங்க. அப்படியே இங்க பால்கனி. கொஞ்சம் டைட்டா இருக்கு, குளிர் இல்லையா? ஏன்னா இங்க பால்கனிங்க. இது வந்து சேர் இருக்கு. சேர் போட்டு உட்கார்ந்து வரணும். நேற்று பனி தூரல் பயங்கரமா இருந்துச்சு நேற்றும். ஸோ இது பால்கனில இருந்து வில்லாவோட வியூ. எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லா நான் சொன்ன மாதிரி மிஸ்ட் பயங்கரம் மழை. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டம் ஆகலாம். ஏன்னா வெளியே அவ்வளவு வியூ பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஏற்காடுனால இந்த ஹில்ஸும் நல்ல இந்த குளிர்ல வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும். ஹில் ஸ்டேஷன்ல இருந்து கீழே வியூ பாயிண்ட் பயங்கரமா தெரியும். ஸோ அதனாலதான் ஏற்காடு ப்ரிஃபர் பண்ணோம். அதிகம் டூரிஸ்டும் வருவாங்க. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இவ்வளவு மழையும் பனியுமா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு 100 மீட்டருக்கு மேல அனுப்பிச்சு அந்த பக்கம்லாம் எதுவும் தெரியாது. அவ்வளவு வெள்ள பனியா இருக்கு ஃபுல்லா. ஸோ சுத்தி இங்க அதிக ரெசார்ட் இருக்கு. ஆராதனை நல்ல சாய்ஸ் தான். பட் ரெண்டு -1 சொல்ல மாட்டேன். ஸோ அதுல அந்த 2 மைனஸ் பாயிண்ட் என்னன்னு நான் சொல்றேன். அது மைனஸ் பாயிண்ட் இல்ல, ஒன்னு 2 கொஞ்சம் சின்னதா ஒரு மைனஸ் சொல்லலாம். அது நான் என்னன்னு அப்புறம் சொல்றேன். பாத்தீங்கன்னா நேற்று வரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் டூரிஸ்ட் கம்மியா தான் இருந்தாங்க. இங்க வந்து என்ன விசிட்டர்ஸ் கம்மியா இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். இது நம்மளோடது, நம்ம ரூம் இல்ல. ஸோ அங்க பாத்தீங்கன்னா நேற்று இங்கெல்லாம் காலியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபுல்லா இங்க வந்து புக் ஆயிடுச்சு, வந்திருக்காங்க. ஸோ வீக்கெண்ட் இல்லையா, சாட்டர்டே சண்டே இங்கதான் இருக்கும் போல. ஸோ சுத்தியாவே ரெசார்ட்ஸ் இருக்குங்க. இங்க பாருங்க, இன்னும் தெரிய மாட்டேங்குது, நான் காட்டிட்டு இருக்கேன். ஆனாலும் ஃபுல் மிஸ்ட்ல கவர் ஆயிடுச்சு. ஸோ அந்த 2 மைனஸ் என்ன அப்படின்னு சொல்ல வந்தேன்னு பாத்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நாங்க அங்க இருக்கிற ஒரு ரூம்ல வந்து புக் பண்ணிருந்தோம் அந்த ரூம்ல. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ் கொஞ்சம் வந்து லைட்டா பிரச்சனை இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அதனால வந்து இந்த L6 இது வந்து வேற ரூம் நம்பர் பேரு. ஸோ இங்க வந்து நாங்க ஷிஃப்ட் ஆயிருந்தோம். ஏன்னா இங்க வந்து யூபிஎஸ் ஃபெசிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம்ல. ஸோ என்னன்னா கரண்ட் பிரச்சனை இருக்குது. ஆனா இதை வந்து சொல்ல முடியாது இது மைனஸ்ன்னு, ஏன்னா அது மழையும் பண்ணியும் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஸோ அவ்வளோ மற்ற வேற ஒரு இது இல்லைங்க. நல்ல ஸ்டே இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஆராதனைன்னு சஜஸ்ட் பண்ணுங்க எல்லாருக்கும். ஓகே, வரதா ஆராதனை கண்டிப்பா வரலாம். நீங்க சில இது இருந்தாலும் நீங்க வந்து புக்கிங் பண்ணும்போது நல்லா வந்து கேட்டு இங்க வந்து இது பண்ணணும், ஏதாவது எல்லாம் கரெக்டா இருக்கா, என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்க தானே செய்யும். ஸோ இது மழை வேற வந்துருக்கு, ஸோ இதுக்குதான் செய்யும். ஸோ பட் இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்க வந்து தங்கிட்டு என்னடா இந்த ரூமோட ரிவ்யூ போடலன்னா எப்படி, ஸோ அதனாலதான் கண்டிப்பா இந்த ரூமோட வந்து இந்த வில்லாவோட ரிவ்யூ பண்ணேன். ஸோ கண்டிப்பா 5 பேர் ஃபேமிலியா இல்ல 6 பேர் நீங்க வந்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸா வந்தீங்கன்னா கண்டிப்பா வில்லா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஆராதனை நல்ல மோஸ்ட்லி நோன் பிளேஸா இருக்கு. ஸோ இங்க நீங்க கண்டிப்பா வரலாம். ஸோ இப்போ ரெசார்ட்டோட 2-3 ஆங்கிளாக காட்டலாம். பேக்கில் வந்துட்டு அங்கே வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷட்டில் காக் விளையாடலாம், பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு இடம் இருக்குது. இன்னும் மழை தூரினே இருக்குது, ஸோ அதனால் இப்போ யாரும் விளையாடல. ஸோ ஆனால் விளையாட இடம் இருக்குது, பேட்மிண்டன். ஸோ அப்படியே நல்ல ரோ வில்லாஸ், எல்லா வில்லாவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இப்போ கிளம்பலான் இருக்கோம் வெளியே. ஸோ வெளியே சில இடத்துக்கு போகலான் இருக்கோம். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.